சிவாஜி கணேசனுக்கு சொந்தமான சாந்தி தியேட்டரை தொடர்ந்து இப்போது அவரது அன்னை இல்லமும் கைவிட்டு போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நடிகர் திலகம், சிம்ம குரலோன் என்றெல்லாம் போற்றப்பட்ட சவாலியே சிவாஜி கணேசன் எந்த தமிழ் நடிகராலும் அசைக்க முடியாத சாதனைக்கு சொந்தக்காரர். சுமார் 250 படங்களில் கதாநாயகனாக நடித்த அவர் தஞ்சை வேட்டை திடல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். 7 வயது முதல் நாடகத்தில் நடித்து சிவாஜியாக மாறிய கணேசன் 1952 பராசக்தி திரைப்படம் மூலம் திரையுலகில் நுழைந்தார். ஆரம்ப காலத்தில் சென்னை ராயப்பேட்டை பெசன்ட் சாலையில் இருந்த வீட்டில்தான் வசித்து வந்தார் சிவாஜி. பிறகுதான் இப்போது அவரது குடும்பத்தினர் வசிக்கும் தியாகராய நகர் தெற்கு போக் சாலையில் உள்ள வீட்டை வாங்கினார். தற்போது அன்னை இல்லம் என்று அழைக்கப்படும் இந்த வீடு ஆரம்ப காலத்திலேயே ஆங்கிலேய அரசில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்த ICS அதிகாரி ஜார்ஜ் டிபோக் என்பவருக்கு சொந்தமானதாக இருந்தது. அதனால்தான் இந்த வீடு இருந்த தெரு தெற்கு போக் சாலை என்று அழைக்கப்பட்டு வந்தது. பிறகு குர்மா வெங்கடரெட்டி நாயுடு என்பவரால் இந்த வீடு வாங்கப்பட்டது. 1950களின் தொடக்கத்தில் மூக்குப்பொடி கம்பெனி வைத்திருந்த இஸ்லாமியர் ஒருவர் இந்த வீட்டை வாங்கினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வெளியான 1959ஆம் ஆண்டில் தனது தந்தை சின்னையா பெயரில் இந்த வீட்டை வாங்கினார் சிவாஜி. அந்த வீட்டை புதுப்பித்து கட்ட 2 ஆண்டுகள் ஆகின. 1961இல் பாசமலர் வெளியான காலத்தில்தான் அன்னை இல்லத்தில் குடியேறினார் சிவாஜி. 1995இல் அவர் செவாலியே விருது வாங்கியதை பாராட்டும் வகையில் அன்னை இல்லம் வீடு இருந்த சாலைக்கு செவாலியே சிவாஜி கணேசன் சாலை என்று பெயர் சூட்டியது சென்னை மாநகராட்சி. காமராஜர், கலைஞர், MGR, NT ராமராவ், ஜெயலலிதா என்று பல முதல்வர்களும் பெரும் ஆளுமைகளும் வந்து சென்ற பெருமைக்குரிய வீடு இது. இப்போது அந்த வீடு பேரன் துஷ்யந்த் வாங்கிய கடனுக்காக ஜப்தி செய்யப்படும் சூழலுக்கு ஆளாகியிருக்கிறது. தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் சிவாஜியின் அன்னை இல்லத்தை வாரிசுகளால் காப்பாற்ற முடியாவிட்டால் அரசாவது அதை வாங்கி நினைவு இல்லமாக பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அவரது ரசிகர்கள்.